ஆ ஸ்டூடெண்ட்ஸ், உங்ககிட்ட சொன்னல இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ன்ட்டு. ஓகேவா? பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிட்டீங்களா? மேம் நான் வர சொல்லிட்டேன் மேம் என் பேரண்ட்டை. மேம் நானும் என் பேரண்ட்டை வர சொல்லிட்டேன் மேம். மேம் நானும் என் பேரண்ட்டை வர சொல்லிட்டேன் மேம். நீ வர சொல்லிட்டியா? மேம் நானும் வர சொல்லிட்டேன் மேம். மேம் நானும் வர சொல்லிட்டேன் மேம். ஓகேடா, குட். மேம் இன்னைக்கு எங்க அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க. மேம் எப்பயும் போல நான் தானே மேம் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. மேம் நான் தானே மேம் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. எனக்கு தெரியலம்மா. நான் ரேங்க் கார்டு பார்த்து தான்மா சொல்லணும். ரேங்க் கார்டு கீழே பெஞ்சு கீழே இருக்கு, நான் எடுத்துட்டு சொல்கிறேன். மேம் நான் எத்தனாவது ரேங்க் எடுத்திருப்பேன்னு தெரியலையே. ப்ரெசென்ட் எல்லாரும்? எஸ் மேம் ப்ரெசென்ட் மேம். ஓகே, நான் ரேங்க் கார்டு மட்டும் இப்போ என்னது எடுத்து வைக்கிறேன் அடியிலேருந்து. எனக்கு தெரியல யார் யார் என்ன ரேங்க்குன்ட்டு. ஆனால் எல்லாரும் நல்லா தான் ரேங்க் எடுத்திருக்கீங்க. ஆனால் ஒருத்தியை தவிர, அது ஒருத்தி யாருன்னு உங்களுக்கே தெரியும். எப்பயுமே படிக்கவே மாட்டேங்கிறா இவ மட்டும் ஏன் நம்ம கூட சேர்றன்னே தெரியல. சரி, இருந்தாலும் அவளும் நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஐயோ, நம்ம எத்தனாவது ரேங்க் எடுத்துருப்போன்னு தெரியலையே. இவளுக்கு என்ன ரேங்க் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காளுங்க? நம்ம எல்லாம் பாஸ் ஆகுமானே தெரியல, ரேங்கை பத்தி பேசிட்டு இருக்காளுங்க. சரி விடுவோம். இவ ஏன் இப்படி இருக்கான்னே தெரியல. எக்ஸாம் பத்தி பயமே இல்லை இவளுக்குலாம். சரி, என்ன இப்படி இருக்காளோ? பசங்களா வாயை மூடிட்டு இருக்கீங்களா? கொஞ்ச நேரம் ஒரு வேலை பண்ண விடுதுங்களா பாருங்க. எங்கடா காணோம்? கீழே காணுமே, எங்க போயிருக்கோம்? ஒரு வேலை இங்க இருக்குமோ? சரி, இன்னும் நல்லா தேடிப்போம். கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மேரி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா. நல்லா மார்க் வாங்கியிருக்காளே மேரி. அவங்க அம்மா வந்து அவளை பத்தி நல்லா புகழ்ந்து பேசணும். யாரு? மேரியோட பேரண்டா? மேரிமா எழுஞ்சி வாமா. இல்ல தூ மேம் எழுஞ்சி வாமா மேரிமா. சாரி மேம், வரேன் மேம். மேடம் எப்படி மேடம் படிக்கிறாளா? நல்லா படிக்கிறாளா? எப்படி அவ படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? எப்படி படிக்கிறா? மேம் நல்லா தான் மேம் படிக்கிறா. உங்க பொண்ணு தான் மேம் ஃபர்ஸ்ட் ரேங்கே. என் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ரேங்கா? மேம் சூப்பரா படிக்கிறா மேம். அவங்ககிட்ட எந்த குறைச்சலும் இல்லை. என்னன்னா கிளாஸ்ல யாரா புதுசா வந்தாங்கன்னா உடனே அவங்க கூட செட் ஆயிடுறா மேம். அது மட்டும் மாத்திக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் சேர்ந்துக்க மாட்டேங்கிறா. நல்லா படிக்கிற பொண்ணு ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கணும்ல. ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே மேம், நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் மேம். எனக்கு இவன் நல்லா மார்க் எடுக்கணும் மேம். இந்த தடவை எந்த எக்ஸாம்ல கம்மி மார்க் எடுத்துருக்க கூடாது. சென்டம் தான் மேம் ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல எடுத்திருக்கா. எனக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டால, அதுவே எனக்கு போதும் மேடம். ஓகே மேடம், நீங்க இதை மட்டும் சைன் போட்டு எடுத்துரு. அவளை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லணும்னா சொல்லுங்க. நாங்க கிளாஸ்ல இன்னும் எக்ஸ்ட்ராவா அவளுக்கு சொல்லி கொடுக்குறோம். கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுக்க வைங்க மேம். எனக்கு அதுல ஏதோ பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் நல்லா அவ பேசணும். ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு கொஞ்சம் நல்லா கற்றுக் கொடுங்க மேம். ஓகே மேம், கண்டிப்பா கற்றுக்கலாம் மேம். அதுக்கான நீங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ணி ஈவினிங் 4 o'clock வரைக்கும் நீங்க வந்து கிளாஸ் நடத்தும். நிறைய பேர் சேர்ந்துக்கிறாங்க மேம் இதுக்கு. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்லாம் அதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்படியா மேம்? நான் அப்போ கண்டிப்பா சேர்த்து விட்றேன் மேம். ஃபீஸ் எவ்வளோ மேம்? எனக்கு தெரியல மேம். நான் இது பார்த்துட்டு உங்களுக்கு வேணா சொல்றேன். இதை மட்டும் சைன் போட்டு எடுத்துட்டு வந்துருங்க மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பேரண்ட் வந்துட்டாச்சு, நல்லபடியா போச்சு. நீங்க யார் மேடம் பேரண்ட்? ஜாக்லினோட பேரண்டா? இல்ல மேடம், நான் ஜாக்லினோட பேரண்ட்லாம் இல்ல, ஜாக்லினோட சித்தியா? ஓகே, ஜாக்லின் நல்லா தான் மார்க் எடுத்திருக்கா. அப்படியா? ஐயோ, தப்பா எடுத்துட்டு இருங்க. ஜாக்லின் நல்லா தான் மார்க் எடுக்கிறா. எனக்கு எதுவும் தெரியாது மேம். பேசுறது வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிக்கோங்க. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் மேடம். ஏன்னா பேரண்ட் இல்லைன்னா வேற யார்கிட்ட சொல்லிட்டு இருக்குது. இருங்க. சாரி, தப்பா எடுத்துறேன் ரேங்க் கார்டு. இருங்க. இதுதான் ஆகுது. இந்தாங்க மேடம். நல்ல மார்க் எடுத்திருக்காளே. நம்ம புள்ள கூட இந்த மாதிரி மார்க் எடுக்க மாட்டேங்குதா? ஆனா இவ நல்ல மார்க் எடுத்திருக்கா மேம். நல்லா தான் படிக்கிறா. இவகிட்ட எந்த குறைச்சனும் இல்லை. நல்லா படிக்கிறா. செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கா மேம். இவ சூப்பரா படிப்பா. நம்ம புள்ளெல்லாம் இருக்குது, ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கிறா. ஓகே மேம், நான் சைன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பேரண்ட். நீங்க யார் மேடம் பேரண்ட்? பிங்கியோட பேரண்டா? பிங்கி வெளில எரிஞ்சு வா. அதோ வந்துட்டேன் மேம். இந்தாங்க மேடம் பிங்கியோட ரேங்க் கார்டு. மேம் பிங்கி நல்லா தான் படிக்கிறா. அவகிட்ட எந்த குறைச்சலும் இல்லை மேம். சூப்பராக படிக்கிறா மேம். இந்தாங்க மேம் பிங்கியோட ரேங்க் கார்டு. என்ன மார்க் எடுத்திருக்கா? ஒன்றுல கூட சென்டம் இல்லையா? ஒரு சப்ஜெக்ட்ல கூட சென்டம் எடுக்கல. இவளுக்கு என்ன திமிரு? ஒரு சப்ஜெக்ட்ல கூட சென்டம் எடுக்கல. இப்ப பாரு இவளுக்கு என்ன பண்றேன்ட்டு. என்ன உனக்கு இவ்வளவு திமிரு? அம்மா வலிக்குது. இன்னும் திமிரு மேம். இது கிளாஸ் மேம், இல்ல பண்ணாதீங்க மேம். மேம் கிளாஸ் மேம், இது இப்படிலாம் பண்ணாதீங்க மேம். கொஞ்சம் நில்லுங்க மேம். சொல்றீங்க மேம். நல்லா தானே மேம் படிச்சிருக்கா. இந்த மாதிரி
பார்த்து மேம் நில்லுங்க மேம் கொஞ்சம். என்ன திமிரு உனக்கு? அம்மா வலிக்குதுமா. என்ன உனக்கு என்ன திமிரு? மேம் நீங்க சும்மா இருங்க மேம். இப்படி மார்க்கிட்டா மேம்? நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கம்மா, அது வீட்டுல போயிட்டு பாத்துக்கோங்க. இங்கேயே பண்ணிட்டு இருக்கீங்க. இது ஒன்றும் வீடு இல்லை, இது கிளாஸ் ரூம். ஓகேவா? இங்க வந்து ரகலை பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்ப ரேங்க் கார்டை கொடுக்குற எடுத்துட்டு போங்க மேடம். ஓகே மேடம், வீட்டுக்கு வா வச்சுக்கிறேன் உன்ன. ஓகேம்மா நீ போயிட்டு உட்காருமா. ரொம்ப அடிச்சிட்டாங்க மேடம். நீ ஃபீல் பண்ணாதம்மா. சி இந்த பேரண்ட்னாவே இப்படிதான் போல, குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. படி 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 படின்ட்டு. நல்லா தானே அந்த பொண்ணு மார்க் எடுத்திருக்கா. நீங்க யார் பேரண்ட் மேடம் இப்படி இருக்கீங்க? ஜாக்வீனோட பேரண்டா? ஜாக்வீன் வெளியே இருந்து வர முடியாது. அண்ணா திமிரா பேசுறா. வச்சுக்கலாம் அவளை இன்னொரு நாள். இந்தாங்க மேடம், அவளோட ரேங்க் கார்டு கேவலமா மார்க் எடுத்திருக்கா. இதெல்லாம் ஒரு மார்க்னு சொல்லாதீங்க மேடம். இவதான் மேம் லாஸ்ட் மார்க், 4th ரேங்க் மேம். இவதான் மேம். என் பொண்ணு 4th ரேங்க் எடுத்திருக்காளா? ஐயோ, உலகத்துல இல்லாத ஒரு அதிசயம். என் பொண்ணு 4th ரேங்க் எடுத்திருக்காளா? என்ன அதிசயம்! என் பொண்ணு எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆவா மேம் போன ஸ்கூல்ல எல்லாம். ஆனா இந்த ஸ்கூல்ல 4th ரேங்க் எடுத்திருக்கா. ஐயோ, என் பொண்ணு அதிசயம் பண்ணிருக்கா. ஐயோ, இத நான் யாருக்கிட்ட பேசி சொல்லுவேன்? என் பொண்ணு 4th ரேங்க் எடுத்துட்டாமா, என்